ஒரு அம்மா ஜெயிக்கிறாங்களா அப்பா ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, குழந்தை ஜெயிக்குதா அதுதான் முக்கியம். சார் ஃபேமிலிக்குள்ளே நான் யார் என்ன கேட்டாலும் எஸ் ஐ எம் சிங்கிள் மாம்ன்றது சொல்கிறது. இதில் வேறு டேக் ப்ரவுட் சிங்கிள் மாம். பி எ சிங்கிள் மாம். நான் இவ்வளோ செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே செய்ய முடியும். பெருசாக எந்த சப்போர்ட்டும் இல்லைனாலும் நம்மளால் சாதிச்சிட முடியும்னு நானே வாலண்டியராக அதை ப்ரௌடாக சொல்லுவேன். இப்போது பசங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது புரியுது, அங்கேயே அந்த சிங்கிள் மேம்ங்கிற அந்த ஸ்டேட்டஸை முன்வைக்கணும். ஸோ எப்படி நான் மேரிட் அப்படின்னு அவங்க சொல்கிறது நார்மலாக எடுத்துக்கிறாங்களோ ஐ எம் அ சிங்கிள் பேரண்ட்டுங்கிறது நார்மல் அப்படிங்கிறது தான் எனக்கு வேணும். எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணுறாங்க, டிவோர்ஸு, சிங்கிள் மதர் எல்லாம் நார்மலைஸ் பண்ணுறாங்க. சிங்கிள் மாம்ஸாக இருக்கிறவர்கள் தங்களை இவ்வளோ உயர்த்தி பிடிப்பது, இந்த உயர்த்தி பிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அல்லது நான் விரும்பலை அது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் அதில் என்ன இருக்குது, நான் அதை சந்தோஷமாக நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தரப்பு. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஒரு ப்ரௌட் சிங்கிள் மதர் அப்படின்னு எப்படியெல்லாம் முன்னிறுத்துறீங்க, எங்கெல்லாம் முன்னிறுத்துறீங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார் ஃபேமிலிக்குள்ளே நான் யார் என்ன கேட்டாலும் எஸ் ஐ எம் சிங்கிள் மாம்ன்றது சொல்கிறது. இதில் வேறு டேக் ப்ரவுட் சிங்கிள் மாம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ஒரு சிங்கிள் மாமோட லைஃப் ஜேர்னி எப்படி இருக்குதுன்றதை நான் ரெகுலராக பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். என்ன பண்ணிடுவானுங்க? இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்காக இன்விடேஷன் எடுக்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஹஸ்பண்டோட வாங்கன்னுவாங்க. அந்த இடத்துல அதை நம்ம சொல்ல தேவையில்லை. பட் இருந்தாலும் நான் சொல்லுவேன், நான் தனியாக தான் இருக்கேன், இப்போ நான் செப்பரேட்டடாக இருக்கேன், நான் என் குழந்தையோட நான் வருவேன். சோஷியல் மீடியாலுமே நான் வச்சிருக்கேன் ஒரு பேஜ், அது என்டையராகவே சிங்கிள் மாம் ஜேர்னி பற்றினது தான். அலுவலக சூழல். நான் ஒரு லைஃப் கோச் வச்சுக்காங்க. ஸோ நிறைய காலேஜஸ் போவேன். அதில் நிறைய பொம்பளை பசங்க கிட்ட பேச வேண்டிய நேரம் வரும். அதில் வந்து ஒரு Tier 2 Tier 3 சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து நிறைய விஷயத்தை பார்த்து பயந்த மாதிரி இருப்பாங்க. பி எ சிங்கிள் மாம். நான் இவ்வளோ செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே செய்ய முடியும். பெருசாக எந்த சப்போர்ட்டும் இல்லைனாலும் நம்மளால் சாதிச்சிட முடியும்னு நானே வாலண்டியராக அதை ப்ரௌடாக சொல்லுவேன். இது பதில் இல்லையே. இப்போது பசங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது புரியுது, அங்கேயே அந்த சிங்கிள் மேம்ங்கிற அந்த ஸ்டேட்டஸை முன்வைக்கணும். பெருமையாக சொல்லிங்கன்னா சொல்லவே இல்லை. லெட் அஸ் பி வெரி கிளியர். நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் ஓகே Tier 2 Tier 3 அப்படின்னா வந்து நான் ஏழ்மையான பேக்ரவுண்ட்லேருந்து ஜெயிச்சிருக்கேன், படிப்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருந்த ஒரு குடும்பத்தில் கஷ்டப்பட்டு படித்து ஜெயிச்சிருக்கேன், இதெல்லாம் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன். ஆனால் ஏன் நீங்கள் ஒரு சிங்கிள் மாம்ங்கிறது அங்கே முன்வைக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? ஒரு பெண் எப்பயுமே ஒரு சூழலை சார்ந்து மட்டும்தான் இருக்க முடியாது. தனியாக இருந்தாலும் அந்த பெண் மேலே வரலாம். அதுக்கான எல்லாமே இந்த சொசைட்டியில் இன்னும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டுங்கிறதுக்காக நான் அதை சொல்லுவேன். இதில் எப்படி லாஜிக் இருக்குது எனக்கு புரியல. ஐ எம் an entrepreneur. ஒரு பிஸ்னஸ் மீட்டப் சே வந்து we have to go as a couple அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்கன்னா அந்த சிச்சுவேஷனில் when I walk in there I will call myself a single mom. I'm a proud single mom. இது என்னமோ யோசிக்கிறாம இருக்குடா. ஆமாண்டா. இதில் இவர்கள் எங்கெல்லாம் அப்படி முன்னிறுத்துவதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அதை ஏன் சிங்கிள் மதர்னு சொல்லி அந்த பவுண்டரி செட் பண்றீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஸோ எப்படி நான் மேரிட் அப்படின்னு அவங்க சொல்கிறது நார்மலாக எடுத்துக்கிறாங்களோ ஐ எம் அ சிங்கிள் பேரண்ட்டுங்கிறது நார்மல் அப்படிங்கிறது தான் எனக்கு வேணும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணுறாங்க, டிவோர்ஸு, சிங்கிள் மதர் எல்லாம் நார்மலைஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நம்ம சொசைட்டியில் வந்து இப்போது சிங்கிள் மதராக வாழ்கிறதுக்கு எல்லா பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு இவங்க நார்மலாக சொல்கிறாங்க. அப்போ ஏன் மறுபடியும் இதை பெருசாக நீங்கள் ப்ரௌடாக நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இன்னமும் பல பெண்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஃபேமிலி செட்டப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களால வெளில சொல்ல முடியலை, அவங்க வந்து ஒரு புழுக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்களை மாதிரி சிங்கிள் மதர் நாங்கள் பாருங்கள் தனியாக எல்லாத்தையும் நாங்கள் சமாளிச்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லும்போது ப்ராபப்ளி அவங்களுக்கும் அதுலேருந்து ஒரு தைரியம் வரலாம். ஊர் போய் சேர்ற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். தைரியம் வந்து சரி நம்ம வேலைக்கு போகலாம், நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து அவங்கள ஃபேமிலியை பிரேக் பண்ணிட்டு வரணுன்றதை நான் எம்பசைஸ் பண்ணல. இல்லை நீங்கள் சொன்னது அப்படிதான் மீனாச்சு. சோஷியல் மீடியாவில் இப்போ நடக்கிற விஷயம் அதுதான். ஒரு டிவோர்ஸ் வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அது பின்னாடி 1000 வழிகள், குழந்தையோட ஃப்யூச்சர், பொருளாதார சுமை, ப்ளஸ் வந்து ஒரு நடைமுறை கோர்ட் எப்படி இருக்குன்றது எதுவுமே தெரியாமல் சோஷியல் மீடியாவில் நான் ப்ரௌடாக நான் வந்து சிங்கிள் மாமா இருக்கேன்னு ஒரு செகண்டில் நீங்கள் சொல்லி ஒரு
கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த கண்டென்ட் வந்து எப்படி வந்து அதான இம்பேக்ட் வந்து சொசைட்டியில் இருக்குன்றத யாரும் யோசிக்கிறதே இல்லை. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா இல்லை டிவோர்ஸ் ரேட்டு கம்மியா தாங்க இருந்திருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா பெண்கள் எல்லாரும் புழுக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க, குழந்தைக்காக ஃபேமிலிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலாம்னு இருந்திருக்காங்க. இப்போ அது தேவையில்லை. அந்த காலத்துல பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு ஃப்ரீடம் ஒன்லி. கரெக்டா கட்டுவிட்டா. அவங்க சொல்ல வர்றது என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இதில் சுதந்திரம் இருக்குது, இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்குங்கிற பிம்பத்தை நீங்கள் கொஞ்சம் சலனமான மனநிலையோடு இருக்கவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க பாபு பாபு. இது எதுவுமே நார்மல் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு டிவோர்ஸ்ன்றது ரைட்ஸ், நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து எடுத்துடுறீங்க. ஆனால் நம்ம சட்டத்திலே ஒரு பெரிய கொள்கை இருக்குது, என்ன தெரியுமா? என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. சைல்டு வெல்ஃபேர் இஸ் பேராமவுண்ட் கன்சிடரேஷன். சைல்டு வெல்ஃபேர் இஸ் சுப்ரீம். ஒரு அம்மா ஜெயிக்கிறாங்களா அப்பா ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, குழந்தை ஜெயிக்குதா அதுதான் முக்கியம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நாங்க இந்த இடத்துக்கு வந்தது அத்தனை வழியை கடந்து தான் நாங்க வந்திருக்கோம். அவங்க சொல்ல வர ஒரு நிமிஷம், எல்லாருமே என்னன்னா இந்த பக்கம் நான் வழியை கடந்து வந்தேன் அதுதான் முன் வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு இந்த ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்குறாரு, ஒன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. இப்போ விஷயம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு கோர்ட்டு போராடுது குடும்பத்தை சேர்த்து வைக்க. நீங்கள் சிம்பிளாக ஒரு சிங்கிள் மாம் வேர்ல்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், சுதந்திரமாக இருக்கும்னு ஒரு 30 செகண்ட்ஸில் ஒரு வீடியோவை போட்டு நீங்கள் ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அதை பார்க்குறவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்குது. சில பேர் இப்போ 2 கப்பல்ஸ் இருக்காங்க, அந்த எங்கள் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, அதை பார்க்குறாங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து அவங்க நம்மள புருஷனை விட்டுட்டு நம்ம குழந்தைய கூட தனியாக போயிடலான்னு யாரும் அந்த மாதிரி ஒரு தாட்லேயோ அந்த மாதிரி அட்டென்ஷன்லையோ அந்த வீடியோவை பார்க்க போகிறவங்க கிடையாது. நாங்களும் வந்து எல்லாரும் சிங்கிள் மதர்ஸாக வாங்க நீங்கள் கூப்பிட்டு இருக்கிறது என்னை பார்த்தாலே கஸ்பர் நம்புறாங்க. இனிமேல் என்ன தப்பு தமிழை தப்பா பேச நம்புறாங்களா கிடையாது. பர்சனலாக நான் பார்த்துருக்கேன், மூவ் ஆன், லீவ் ஹிம், எப்படி சொல்கிறது, யூ டிசர்வ் பெட்டர்ன்ற வார்த்தையெல்லாம் நார்மலாக யார் வேணால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில். சாதாரணமாக அந்த வார்த்தைகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்றாங்க மக்கள் நடுவில். யார் இவன் கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றா? ரைட்டு, சைத்தான் சைக்கிளில் வருது. ஒரு கொதிநிலை இருக்குல்ல, அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அதை பார்க்குறப்போ லீவ் ஹிம், கட் ஆஃப், இந்த வார்த்தைகள்லாம் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடாதா, பிரிவை ஊக்குவிக்காதான்னு கேட்குறாங்க. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்ப்பா? மேரேஜ் அவ்வளோ ஈஸியாக தூக்கி போட்டு யாரும் போக மாட்டாங்க. உண்மை. நானுமே ஒரு மேரிட் தான், எங்களுக்குள்ளேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 7 இயர்ஸ்லாம் பயங்கரமாக நம்ம போயிடலாம், நம்ம இந்த லைஃப் வேணான்லாம் நானும் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். சோஷியல் மீடியாவில் கண்டென்ட்ஸ் நான் பார்க்குறப்ப எனக்குமே தோணும், இதெல்லாம் நல்லா இருக்குமோ, இந்த மாதிரி மூவ் ஆகிட்டா நம்மளும் ஹாப்பியாக ஃப்ரீயாக இருக்கலாமே, நம்மளும் மீ டைம் இவங்க சொன்ன மாதிரி மீ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு சொல்லி எனக்கு தோணும். பேசி சிலுக்க வச்சிங்களா? சரி போட்டோம். அண்ட் நாங்கள் போடுற ஒரு 30 செகண்ட் 1 மினிட் ரீலை பார்த்து இம்பல்சிவாக யாருன்னா டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களோட இம்மெச்சூரிட்டி. நாங்கள் இன்னும் எங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நாங்கள் ஃப்ரீடமாக சுற்றிட்டு இருக்கிறோம், நாங்கள் இண்டிவிஜுவலாக நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஹாப்பினஸை மட்டுமே நாங்கள் போடுறதில்ல. சிங்கிள் பேரண்ட்டாக சிங்கிள் மதராக இருக்கிற என்னென்ன கஷ்டங்க இருக்குதுன்றதை எல்லாத்தையும் தான் போட்டுட்ருக்குறோம். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. யூ டிசர்வ் பெட்டர்ன்னு நான் சொல்றேன். அதுக்காக உடனே உன்னோட மேரேஜை பிரேக் பண்ணிட்டு வந்துருன்னு கூட அர்த்தம் இல்ல. கப்பிள் தெரப்பி போங்க, கவுன்சிலிங் போங்க, டேக் எஃபர்ட்ஸ் டு இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. நான் சொல்ற வார்த்தை ஒரு சில அவங்க இம்மெச்சூர்டா முடிவு எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியுது இல்லையா? அப்ப இதை ஏன் நீங்க மடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க? ஏன் டிவோர்ஸையும் இந்த மாதிரி வேர்ட்ஸையும் நீங்க நார்மலைஸ் பண்றீங்க? அது நார்மல் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியுது. ஐயோ எல்லா பக்கம் அணக்கட்டுறேன். எஸ், ஐ அக்ரி. நாங்க சொல்றதுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க தான் மக்கள், நான் அதை டினை பண்ணல. ஒரு ரீலை வச்சு நீங்க உங்களோட லைஃப் டிசிஷன்ஸ் இவ்வளோ மேஜரான லைஃப் டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு இண்டிவிஜுவலோட முட்டாள் தானே. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.